கிறிஸ்து பட்ட பாடுகளில் புனித கன்னி மரியாளுக்கு சிறப்பான பங்களித்து அவரை நம்பிக்கை தரும் விண்மீனாகவும் நோயுற்றோருக்கு நற்சுகமாகவும் விளங்கச் செய்தே நாங்கள் பட வேண்டிய வேதனைகளை எங்கள் மீது வைத்த அன்பினால் நம்மேல் சுமந்து கொண்டு எங்கள் வலுவின்மையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவையை முழு உள்ளத்தோடு பின்பற்றி உமது திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக மரியாள் திகழ்கின்றார். எனவே இவரை உற்று நோக்கி மன்றாடுவோர்க்கெல்லாம் நிறைவான மன உறுதியை தருகின்றீ. கிறிஸ்து வழியாகவே முதுமகத்துவதரும் முன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணிகள் பணிந்து உம்மை வணங்குகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி என்னாலும் பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உலகின் தேவனாகிய வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடுவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக
மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க இதோ எங்கள் தலை தன்னையே, புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், மாட்சிமிக்க மறை சாட்சிகள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இனி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
அப்போஸ்தலர்களுக்கு பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நம் அனைவரும் பேறு பெற்றோர். சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே, நீ போதும் என் இயேசுவே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே, அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே, கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வர வேண்டும், கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. இயேசுவில் பிரியமான புனித சலேத்து மாதாவின் அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு மாதத்திலும் 3வது சனிக்கிழமை தோறும் மாதாவை நாம் மகிமைப்படுத்தி வருகிறோம். இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக சலேத்து மாதாவை புகழ்ந்து போற்றிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். சலேத்து மாதா திருத்தலத்திலே ஒவ்வொரு மாதத்திலும் சனிக்கிழமை தோறும், ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய சனிக்கிழமை தோறும் மிக மிக சிறப்பான வழிபாடுகள் குறிப்பாக மாலை நேரத்திலே வழிநடத்தப்பட்டு வருகிறது. முதல் சனிக்கிழமை என்று சொல்லும் பொழுது அன்னையின் திரு உருவம் தாங்கிய தேர் பவனி
தொடர்ந்து திருப்பலி, குணமளிக்கும் ஜெபம், இறுதியாக அன்னையின் ஆசீர் பெற்ற உணவு பகிர்ந்து கொடுக்கப்படும். இரண்டாவது சனிக்கிழமை மாதா மலையிலே ஜெபத்தோடு கூடிய திருப்பலி மற்றும் இறைமக்கள் மாதாவை போற்றி புகழ்ந்து கும்மி என்கிற பாடல் வழியாக வேண்டுதல் எடுக்கிற ஜெபமாகவும், மேலும் கோலாட்டத்தின் வழியாக மாணவர்கள் மாதாவுக்கு மகிமை சேர்க்கும் வழியாகவும், இறுதியாக அன்னையின் ஆசீர் பெற்ற பிரசாதம் வழங்கப்படுகிறது. மூன்றாவது சனிக்கிழமை தோறும் மாலையிலே சிறப்பு அபிஷேக திருப்பலி, அதனைத் தொடர்ந்து இரவிலே முழு இரவு ஜெப கூட்டம் வழிநடத்தப்பட்டு வருகிறது. நான்காவது சனிக்கிழமை என்று சொல்லும் பொழுது மாதா தொலைக்காட்சி வழியாக ஒவ்வொரு மாதத்திலும் நான்காவது சனிக்கிழமை மதியம் 1 முதல் 2 வரை மாதா தொலைக்காட்சி வழியாக சலியத்து மாதா நிகழ்வுகள் பக்தர்களாகிய உங்கள் இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த காரியங்கள் அனைத்தும் சீரும் சிறப்புமாக நடைபெற தாங்கள் மனமு வந்து கொடுத்து வருகிற மேலான நன்கொடை, மேலும் அஞ்சல் வழியாக அளித்து வருகிற அனைத்து உதவிகளுக்கும் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து உங்க உதவிகள் இந்த காரியங்களை சிறப்பாக செய்ய, மேலும் உங்களுடைய ஜெபம் உதவியை எதிர்நோக்கி நான் அன்போடு விழைகிறேன். ஜெபிப்போமாக. இரக்கம் மிகுந்த இறைவா, இயேசுவின் அன்னை புனித கன்னி மரியாளை அன்புடன் இன்று நினைவு கூறும் நாங்கள் ஒரே மகனின் திருவுடலை இரத்தத்தையும் நலமளிக்கும் அருட்சாதனமாக உட்கொண்டுள்ளோம். இவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு தேவையான வரங்களை இந்த அருட்சாதனம் அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் முழந்தால் படியிட்டு திவ்ய நற்கருணையில் பிரசன்னமாக போகிற ஆண்டவரை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவோம். நித்திய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவோம். அருமையான அன்புள்ளங்களே, இதோ நம் மத்தியிலே உயிர்மையோடு ஆற்றலோடு பலத்தோடு நம்மை சந்திக்க இயேசு ஆண்டவர் இங்கே பிரசன்னமாய் இருக்கிறார். உயிரோடு இருக்கிற நம் தேவன், நம் ஆண்டவர் நமக்கு மீட்பு என்கிற மிகப்பெரிய சக்திக்குண்டான வல்லமையை தர இருக்கின்றார். அந்த இறைவனை நாம் முகமுகமாக தரிசித்து அவரை உள்ளத்திலே நிறுத்தி நம் அனைவரும் பொது இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லி நம் ஒவ்வொருவரும் உள் மனதிலிருந்து உள் ஆழத்திலிருந்து ஜபமாக அந்த ஆண்டவருடைய திருப்பெயரை நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல நமக்குள்ளே உடலிலே உள்ள எல்லா காரியத்தாலும்
அவயங்களால் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அனைவரும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிப்போம். இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லுவோமா? நம் அனைவரும் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இடம் முழுவதும் அற்புத வல்லமைக்கு உண்டான இடமாக, தேவ வல்லமைக்கு உண்டான இடமாக, நம் ஆண்டவருடைய பிரசன்னம் முழுமையாக நிரப்பப்பட்ட இடமாக, நம்முடைய உச்சம் தல முதல் உள்ளம் கால் வரை இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் வாய் விட்டு ஜெபிப்போமா? உடல் உள்ள நோயால், உடல் உள்ள வருத்தங்களால், உடல் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான கசடுகள், எல்லா விதமான நோய் நோக்காடுகளுக்கு உண்டான பிணிகள் அனைத்தையும் வல்ல தேவன் இதோ நம்ம மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். அந்த தேவ வல்லமைக்கு உண்டான அந்த வல்ல இறைவனை நாம் வாயார இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுவோம். என் அன்பு பிள்ளைகளை இயேசுவேன்னு சொல்லுவோமா? இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுவோமா? அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அந்த பார்வையற்ற குருடன் கூப்பிட்டது போல, இயேசுவே தாவீது மகனே என் மீது மனம் இறங்கும் என்று சொன்னானே, அந்த ஆண்டவரை அனைவரும் சேர்ந்து கூப்பிடுவோமா? தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் என் பிள்ளைகளை சந்திக்க இருக்கிற மேலான வருகைக்கு, பிரசன்னத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, ஓர் மாத காலமாக கடந்து இந்த நாளிலே உம் தாய் வழியாக உம்மை போற்றி புகழ இந்த இடம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையால் நிரப்புங்க, உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய மாட்சிமையால் நிரப்புங்க, உம்முடைய ஆதரவு அளிக்கின்ற அற்புத கரங்களால் தாங்கிக் கொள்ளுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இதோ திராணியற்ற நிலையில, இதோ ஆறுதலற்ற நிலையில, வேதனையோடு இருக்கிற நிலையில, உடல் உள்ள நலிந்து போய் இருக்கிற நிலையில, ஏதோ என் பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட, உடைய வல்லமையால் நிரப்பப்பட, உடைய பலனும் உறுதியும் நம்பிக்கை உண்டாகும்படியாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவே 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 ஆண்டவரே, அற்புதங்களை செய்பவரே, வெல்லப்படுத்துகிறவரே, கனப்படுத்துகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்கள் உடல் உள்ள நலங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிற காரியங்களுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற தேவனே, உம் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் அதி உன்னதமான நாமத்தில் இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது இறங்குகிற கிருபைக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தொடுமப்பா, உடைய கிருபையால் தொடுங்க சாமி, உடைய வல்லமையால் தொடுங்க சாமி, உடைய அற்புத திருக்கரத்தால் தொட்டு சுகப்படுத்துங்க சாமி. உம்மை மகிமைப்படுத்தப்படுத்த ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று உடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட நிலையில ஏதோ உணர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், உடைய வல்லமைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏதோ உடல் உள்ள நலங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற கடன் தொல்லை கஷ்டங்கள், ஏதோ குடும்பத்திலே வரன் பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான சுவாகங்கள் மாறி போக, துன்பத்துக்கு உண்டான சுவாகங்கள் மாறி போக உடைய வல்லமையால் நிரப்புக சாமி. இயேசுவே அதி உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆண்டவரை கரவொலி எழுப்பி மகிமைப்படுத்துவோமா? பலத்த கரவொலி எழுப்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த இடம் முழுவதும் அக்கினி பிரவேசம் தூய ஆவியினுடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே தாவீதின் மகனே, இன்று எங்களை சலேத்து மாதா வழியாக, உம் அன்னை வழியாக எங்களை தொட்டு சுகப்படுத்திய உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அம்மா தாயே, சலேத்து மாதாவே, எங்களுக்காக பரிந்துரை செய்த
உம்முடைய மேலான குணத்திற்கு உமது மேலான குணத்திற்கு உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. சலேத்து மரியே வாழ்க. தலைக்கு மரியே வாழ்க. அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்புயர் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாக்கு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இவையெல்லாம் சந்தகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு வைத்து சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா 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 உம் வல்லமையை ஊற்றுமையா 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 உம் வல்லமையை ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன்.